இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னா எங்கள் அம்மா தான் எல்லாமே காரணம். எனக்கு நல்லது தான் செய்கிறாங்க எங்கள் அம்மா எல்லாமே. நான் 4 வருஷமா வந்திருக்கேன். முதல் முறை வாராகி அம்மனை கும்பிட்றவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா உங்க அனுபவத்தில் அதை மனசை தாயின்னு வச்சுக்கணும். அதை சும்மா சாமி பார்க்கக்கூடாது. நம்முடைய தாயி வாராகி அம்மா மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு தெரியுது. போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். எனக்கு ஒரு வாரத்துலேயே இந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டோம். அந்த ஃபோட்டோ பழசாயிடுச்சு. நாங்கள் புது ஃபோட்டோ வாங்கி மாட்டிட்டோம். புது ஃபோட்டோட பூ போட்டு இப்படி தொட்டு தான் கும்பிட்டேன். ஆனால் அந்த அம்மாவோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நிறைய பேருக்கு பேசுவாங்க, நிறைய பேருக்கு நிறைய அதிசயங்களை நம்ம வேண்டிட்டு இருக்கப்ப பூ விழும். நிச்சயம் உங்க வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? எப்படி சொல்றது, இந்த கோயிலுக்கு வந்ததுல இருந்து நான் வீடு கட்டுவேனான்னு நினைச்சேன். அந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன். எல்லா கஷ்டமும் இவகிட்ட தான் சொல்லுவேன். நம்ம பெண்கள் மாதவிடாய் 3 நாள் வெளியே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த அம்மா ஏத்துக்கிறாங்க. நம்மள ஒருத்தரா தான் அவங்க இருந்து நமக்கு அருள் புரியுறாங்க. இன்னைக்கு பஞ்சமி நாள் வாராகி அம்மனை பார்க்க வந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். உங்களுக்கு யார் மூலியமா தெரிஞ்சது வாராகி அம்மா இருக்காங்க இங்க டெம்பிள் போங்க அப்படின்னு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கேட்டிருக்கேன், யூடியூப்லையும் பார்த்தேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் கேள்விப்பட்டதுனால எனக்கும் எல்லாம் நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். கண்டிப்பா வாராகி அம்மன் பண்ணுவாங்க. ஓகே, கண்டிப்பாமா. நீங்க பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தீங்க, எங்களுக்கும் கொடுத்தீங்க. ஸோ முதல் டைமே பிரசாதம் கொடுக்கணும், இந்த மாதிரி வேண்டிட்டா நடக்குன்னு உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு? யூடியூப்ல பார்த்தேன். அம்பாளுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதனால அதை நம்ம சாப்பிட்ற மாதிரியே கொடுக்கணும்னு சொன்னாங்க. பழத்தா கொண்டு போகக்கூடாது, உதிர்த்து கொண்டு போகணும்னாங்க. கொண்டு வந்திருக்கேன். நிறைஞ்ச நம்பிக்கையோட நிறைஞ்ச மனசோட சாமியை பார்த்துட்டேன். நல்லபடியா எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. எப்படி அனுபவங்கள்லாம், என் பிள்ளை சரியில்லாம இருந்தான், என் பொண்ணுக்கு பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் இந்த அத்தா கையில எனக்கு நல்லதான். இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா தான் எல்லாமே காரணம். எனக்கு நல்லது தான் செய்யறாங்க எங்க அம்மா எல்லாமே. நான் 4 வருஷமா வந்திருக்கேன். என் பையன் தலைகீழா குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு தலைகீழா நின்னான். அதெல்லாம் இந்த அம்மா தான் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு, எங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சிருக்காரு. இன்னைக்கு என் பிள்ளைங்க நான் நினைச்ச படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா தான் எனக்கு வழி கொடுத்தாங்க. ஃபீஸுக்கு 1 ரூபாய் காசு இல்லாததான் என் பொண்ணை நர்சிங் படிக்க வச்சேன். இன்னைக்கு இந்த அம்மா எனக்கு கடவுள் புண்ணியத்துல என் பொண்ணை 4வது வருஷம் வரைக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. யார் மூலியமாவது எனக்கு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய உதவி இந்த அம்மா கையில கிடைச்சு. நான் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கேன் இந்த கோயிலுக்கு. 4 வருஷம் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வரணும்னு நினைப்பாங்க. முதல் முறை கும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? முதல் முறையே கும்புறவங்க நல்லபடியா அந்த அம்மாட்ட கேட்டா எதுவுமே நல்லதுதான் நடக்கும். நல்லா கேட்டாங்க. மனசார வேணும்னா மனசார கிடைக்கும். 10 காசு இல்லாதவங்களுக்கு கூட இந்த அம்மா வழிகாட்டுவாங்க எல்லாருக்கும். முதல் முறை வாராகி அம்மனை கும்புறவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னா உங்க அனுபவத்துல? அதை மனசை தாயின்னு வச்சுக்கணும். அவ்வளோதான். இதான் அதை சும்மா சாமி பார்க்கக்கூடாது. நம்முடைய தாயி அதாவது என்ன சொல்லணும், இதில் திருநாவுக்கரசர் பாடுவார், எனக்கு யாரும் துணை இல்லையா அப்படிம்பார். என்னுடைய கொள்கை, எனக்கு உணை என்று யாரும் துணை இல்லை, நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அவர் துணையாக நினச்சோன்னு சொன்னார். நிச்சயம் எனி காட், ஐ எம் நாட் டெல்லிங் வாராகி, எனி காட் வில் கம் டு யூ. We have to have the belief. That's all. Thank you. That is a spiritual thought ன்ற மாதிரி. That should be thing. We have to think it is. There is something it is going to help us. அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயம் கடவுள் காப்பாற்ற நம்ம. இன்னைக்கு பஞ்சமி நாளில் வாராகி அம்மா பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலி இங்கே வந்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். அதனால் ரொம்ப பெருசாலாம் இதில் வருவான், ரொம்ப ஒரு அமைதியான இது கிடைக்கும். அவ்வளோதான், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக. எவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க? நான் ரீசெண்டாக ஒரு 2 மாதமாக தான் வரேன் நான். பட் 2 மாதத்துலேயே உள்ளே வந்தாலே ஒரு கனெக்ட் கிடைக்கும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு இருக்கிறதுல வேண்டிட்டு நடந்திருக்கு அந்த மாதிரி. அது கண்டிப்பாக நடந்திருக்கு. அதை பற்றி பேசலாம். வித்தின் அ வீக் நம்ம நினச்சது வித்தின் அ வீக் நடத்தி கொடுத்துருக்காங்க அம்மா. ஓகே. அதனால் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வாராகி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் சார். சந்தோஷம். வாராகி அம்மா மாதிரி ஒரு தெய்வம் எனக்கு இல்லை. போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். எனக்கு ஒரு வாரத்துலேயே இந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்தாங்க.
அருமை அருமை. ஒரே வாரத்தில் நிறைவேற்றி கொடுத்தாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. சாமிக்கிட்டே வந்து நான் சொன்னேன், சாமி நான் வேண்டிட்டேன், நல்லபடியாக அம்மா நிறைவேற்றி கொடுக்குறாங்க. திருப்பி அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நான் செய்யணும்னு ரொம்ப கடமைப்பட்டேங்க சார். சந்தோஷம். பஞ்சமி ஆளுதுமா வாராயம்மா பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? பாக்குறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரணும், அம்மா கிட்ட வரணும். அடுத்தடுத்து நான் எல்லாருக்கும் சொல்லி, அம்மா இருக்காங்க, வடபள்ளியில் இருக்காங்க, போய் நல்லபடியாக சாமி கூப்பிட்டுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை அம்மா நல்லபடியாக வெற்றிகரமா முடிச்சு வைக்கிறேன்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க சார். எம்ஜிஆர் நகர்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சூப்பர். நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டோம். அந்த ஃபோட்டோ வந்து பழசாயிடுச்சு. அந்த ஃபோட்டோ பழசாயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு போய் வாசலில் மாட்டிட்டார். நாங்கள் புது ஃபோட்டோ வாங்கி மாட்டிட்டோம். மாட்டிட்டு நான் என்ன சொன்னேன், எனக்கு பழைய ஃபோட்டோ கொண்டு போய் வாசலில் மாட்டாதீங்க, வேணாங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த பழைய ஃபோட்டோ மாட்டினதுக்கப்புறம் புது ஃபோட்டோவில் பூ போட்டு இப்படி தொட்டு தான் கும்பிட்டேன். ஆனால் அந்த அம்மாவோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மாட்டி வச்சிருந்த ஃபோட்டோ சரசரந்து கீழே இறங்கி வளையல் மேலே போட்டு வச்சிருக்கோம். அந்த வாழையில தூக்கி அடிச்சாங்க. தூக்கி அடிச்சுன்னு அந்த சாமிகிட்ட போட்டுக்கு நான் மறந்துட்டேன். அதாவது பழைய ஃபோட்டோவாக இருந்தால் என்னோட சக்தி ஒரே சக்தி தான், பழசுன்னு சொல்லி நீ ஒதுக்கி நீ வந்து வாசல்ல மாட்டாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஒரே சக்தியை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதுல இருந்து அந்த அம்மாவை நாங்கள் விடவே இல்லை. இன்ன வரைக்கும் நாங்கள் கும்பிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா போட்டோ வைக்க வேணாம், செலவைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சகஜம். நம்ம வந்து பெண்கள் வந்து மாதவிடாய் 3 நாள் வந்து வெளியே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த அம்மா ஏத்துக்கிறாங்க. நம்மள ஒருத்தரா தான் அவங்க இருந்து நமக்கு வந்து அருள் புரியுறாங்க. சோ அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தெரியாதவங்களுக்கு தான் அந்த அம்மா பார்த்தா வந்து ஒரு பயம் வருது. தெரிஞ்சவங்க வந்து நம்மள ஒருத்தரா ஆயிடுறாங்க அவங்க. அதனால அவங்க மேல ஒரு பயம்ன்றதே கிடையாது. நார்மல் நம்ம கூடயே இருக்கிறாங்க அவங்க. ஓகே. ஆமா, கண்டிப்பா. சோ வாராயம்மனை கூப்பிட்டா கண்டிப்பா 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 நிரூபிக்கிறாங்க. பழசு புதுசுன்றது கிடையாது. போட்டோல எல்லாமே ஒரே சக்தி தான் நாங்க அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க. அது வந்து நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், பயந்துட்டேன். ஒரு வாரமா அந்த அம்மா போட்டோவை தொட்டு கும்பிடறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னா சக்தி தான் உண்மையில. சிலை வாங்கி வச்சா இன்னும் இதோட ஒரு அதிசயம்லாம் இருக்குதுன்றாங்க. ஆனா இன்னும் நான் அதை இது பண்ணல. ஓகே. இன்னைக்கு பஞ்சமி நாளனுக்கு வாராயம்மனை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மாவை சொல்றதுல கொடுத்து வச்சிருக்கோம். நமக்கு அவங்களோட பெருமையா பேசுறதுக்கு வந்து பத்தாது, புகழ் பத்தாது அவங்க இதை பத்தி பேசுறதுக்கு. புதுசா வரவங்க வாராயம்மனுக்கு பத்தி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து நம்ம கும்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அவங்க நம்மளை விட மாட்டாங்க. நம்மளை பிடிச்சிப்பாங்க, அப்படியே இருக்க பிடிச்சிப்பாங்க. ஆமா, பயமே கிடையாது. ஒருத்தன் வாராய் கும்பிடக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலா மாதவிடாய் ஆனா கூட பக்கத்துல போனா கூட ஒன்றும் கிடையாது. அந்த பயம்ன்றதே இருக்காது. அம்மா வந்து நிறைய பேருக்கு பேசுவாங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய அதிசயங்களை நம்ம வேண்டிட்டு இருக்கப்ப பூ விழும். நிச்சயம் நிச்சயம். உங்க வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? வீட்டுல கும்புறப்ப கூட சரி, ஏதாவது ஒண்ணு காட்டுவாங்க. அந்த உருவத்துல ஏதாவது ஒண்ணு வருவாங்க. அம்மாக்கு இப்ப என்ன பிரசாதங்கள் வைக்கலாம்? பிரசாதம் என்ன, மிளகு சாதம் வைக்கலாம், மாதிரி ஏதாவது சக்கரை பொங்கல் பிடிக்கும் நமக்கு ரொம்ப. பனை வெல்லம், பனங்கிழங்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான. வெல்லம் வைப்பாங்க, வெல்லம் வச்சு படைக்கலாம். பானகம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அரளிப்பூ ரொம்ப விரும்புவாங்க. மருதாணி, அரளிப்பூ, மாதுளம்பழம் இதெல்லாம் விரும்பக்கூடியவங்க அவங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். வாராயம்மன் கோவிலுக்கு எவ்வளவு நாளா வந்துட்டு? நாங்கள் வந்து ஒரு 3 மாசமா வந்துகிட்டு இருக்கிறேன். சாமியை டெய்லி வேலைக்கு வரும்போது போகும்போதும் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு சாமியை என்ன வேண்டுதலோ நிறைய கேட்டுட்டு போவேன். அதுபடி அம்மா வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். அந்த என்னுடைய அம்மாவுக்கு பூ கூட சில டயத்தில் அப்படியே இறங்கி வரும். அதனால நல்லபடியாக சாமி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த கஷ்டம் இல்லாம இருக்கிறோம். நாங்க அம்மான வழிபட்டதுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி சொல்றது, இந்த கோயிலுக்கு வந்ததுல இருந்து நான் வீடு கட்டுவேனான்னு நினைச்சேன். அந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன். எல்லா கஷ்டமும் இவகிட்ட தான் வந்து சொல்லுவேன். எப்படியே நான் நடத்தி காட்டுறேன். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளவு ஒரு சத்து உள்ள கடவுள் வாராகி. நான் வந்து கொஞ்ச நாளா தான் வரேன். அந்த கொஞ்ச நாள்ல நான் ஒரு எவ்வளவு கடங்காரியா நிக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதி, மனசு எல்லாமே இருக்கு. ஓகே. எல்லாமே இருக்கு. அந்த அம்மா தான், அந்த அம்மா தான் நான் நினைச்சு வருவேனே. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. ஆனால் அந்த கோயிலுக்கு எங்க அம்மா மாதிரி வருவேன். எங்க அம்மா கிட்ட வந்துட்டு போனாலே எனக்கு எந்த ஒரு குறை, எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது. மன நிம்மதியோட போகும். ஓகே. எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 1 வருஷமா தான் வந்துட்டு இருக்கேன். டெய்லியும் எனக்கு அந்த அம்மா அருள் கொடுத்தாலே போதும். டெய்லியும் வந்து பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி நான் வந்து பார்த்துட்டே போகணும் போல இருக்கும்.